அவனருளாலே அவன் தாழ் பணிந்து. கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்கணுமா, ரிலேஷன்ஷிப்ல இருக்க பிரச்சனை இல்லாம ஹாப்பியா வாழணுமா, ஃபினான்சியல் ரீதியா நல்ல முன்னேற்றம் வேணுமா, மன நிம்மதி வேணுமா, ஏகபோக சுக வாழ்க்கை வாழணுமா, இதுக்கெல்லாம் நவகிரகத்துல ஒருத்தர் இருக்காருங்க. அவர் தான் சுக்கிர பகவான். சுக்கிர பகவானை நம்ம வழிபாடு பண்ணுவதன் மூலம் நம்ம லைஃப்ல நல்ல முன்னேற்றம் பெறலாங்க. இயற்கையாவே ஜாதகத்துல ஒரு சிலருக்கு சுக்கிரன் நல்ல இடத்துல இருப்பாரு. அவங்க எதிர்பார்த்ததை விட நல்ல சந்தோஷமான வாழ்க்கை அமையும். ஒரு சிலருக்கு அந்த அமைப்பு இருக்காது. அப்படி இல்லாதவங்க என்ன பண்ணணும், அதை தவிர்த்து அன்றாட வாழ்வுல நம்ம ஒரு சில தவறுகள் பண்ணுவோம். என்ன மாதிரி தவறுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பழைய துணியை நம்ம வாஷ் பண்ணாம அணிஞ்சுக்கிறது, கிழிஞ்ச துணியை தச்சு யூஸ் பண்றது, அப்புறம் வீட்டுல தேவையில்லாத பொருளை சேர்த்து வைக்கிறது, கட்டிலுக்கு அடியில தேவையில்லாத பொருளை வைக்கிறது, இது சுத்தமில்லாம வீட்டை வைப்பதன் மூலமா கூட நமக்கு சுக்கிரனோட தாக்கம் ஏற்படுங்க. அந்த தாக்கத்துல இருந்து எப்படி விடுபட்டு அவரோட அனுகிரகம் எப்படி பெறுவது அப்படின்றத பத்தி பார்க்கலாங்க. சுக்கிரனுக்கு வெள்ளை கலர், பிங்க் கலர் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. ஜென்ஸா இருந்தாலும் லேடிஸா இருந்தாலும் சுத்தமான ஆடையை நம்ம வாஷ் பண்ணி அணிஞ்சுக்கணும். லேடிஸ்னா பட்டு புடவை அணிகிறது ரொம்ப விசேஷம். அதை தவிர்த்து மங்களகரமான விஷயங்கள், பூ போட்டு, வளையல், வெள்ளிக்கிழமை தோறும் கையில மருதாணி வச்சுக்கிறது, இதெல்லாம் ரொம்ப விசேஷமானது. ஜென்ஸா இருந்தாலும் லேடிஸா இருந்தாலும் பெர்ஃப்யூம் யூஸ் பண்றது, ஜவ்வாது யூஸ் பண்றது, இந்த மாதிரி செயல்கள் செய்யும் போது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த இதை நம்ம பண்ணும்போது அவரோட அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். இதை தவிர்த்து வெள்ளிக்கிழமை தோறும் சுக்கிர ஊற வரும். காலையில 6 to 7, மதியம் 1 to 2, நைட்டு 8 to 9. இந்த டைம்ல நம்மனால முடிஞ்ச கற்கண்டோ அல்லது வெள்ளை மொச்சப்பயிறு, அது சுக்கிரனுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மொச்சையை அவிச்சு 8 to 9 அந்த டைம்ல சுக்கிரனுக்கு நைவேத்தியம் பண்ணி நம்ம மனசார வாசனையுள்ள பத்தி பொருத்தி வேண்டும் போது அவரோட அனுகிரகம் கிடைக்கும். சுக்கிரனோட அனுகிரகம் மட்டும் கிடையாது, கூடவே மகாலட்சுமியோட அனுகிரகமும் கிடைக்கும். இது தொடர்ந்து நம்ம செய்யறதன் மூலியமா நம்மளும் சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியும்.